ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star ஸ்டுடியோஸ். வாங்க இன்றைக்கி ஒரு சுவையான பூண்டு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த பூண்டு சட்னி நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டியான பூண்டு சட்னி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் அதிகமாகவே நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து செய்யும் போது தான் இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நான் 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இந்த வரமிளகா நல்ல காரமாக இருக்கிறதுனால நான் 3 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மிளகாயுடைய காரத்தை பொறுத்து 4லேருந்து 5 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வரமிளகாயை இந்த நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் கருகிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாயை வறுத்து எடுத்துட்டு இந்த எண்ணெயில் நம்ம பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு 35லேருந்து 40 பல் வரைக்கும் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டு இந்த எண்ணெயில் சேர்ந்து நல்லா வதங்கி வறுப்படணும். அது கூடவே நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியுமே இந்த பூண்டு வதங்கும் போது இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த புளியும் இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த பூண்டுடைய கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த பூண்டு புளி எல்லாமே இந்த நல்லெண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணி இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுடணும். இந்த வரமிளகாய் புளி அப்புறம் பூண்டு எல்லாமே ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னியை நம்ம திக்காக அரைச்சி கொண்டு வர போகிறோம். ஆனால் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெய் மிச்சம் இருக்குல்ல, அந்த நல்லெண்ணெய் இதில் சேர்த்து இந்த எண்ணெயை மட்டும் சேர்த்து தான் நம்ம இந்த சட்னியை அரைக்க போகிறோம். தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயை சேர்த்து இந்த சட்னியை நல்லா திக்காக அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாச்சு. நம்மளுடைய பூண்டு சட்னி நல்லா காரசாரமாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பூண்டு சட்னி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த டேஸ்டியான நல்ல காரசாரமான பூண்டு சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.